ஸோ மாதம் வந்து ஒரு 450 ரூபா 460 ரூபா கட்டுவாங்க. ஸோ அந்த ஹெல்த்து பாலிசியை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பயனுள்ளது அப்படின்னா, ஒரு 1/3 தான் அவங்களுக்கே கிளைம் கிடைக்குது. அதுவும் மேஜர் அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் கிடைக்குது. ஸோ கவர்மெண்ட் துறையில் இருந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கே எல்லா விதமான கிளைமுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் காப்பீடு திட்டங்களே இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காப்பீடு திட்டத்தை எடுத்து நீங்கள் பயனடைங்க. அப்போ தான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பயனுள்ளதாக இருக்கும். அது வந்து உங்களுடைய எல்லா வியாதிகளும் கவரேஜ் கொடுப்பாங்க. பட் அதில் காத்திருப்பு காலங்கள் இருக்குது. ஸோ 2 வருஷம் நீங்கள் கம்பல்சரி என்ன செய்யணும், காத்திருக்கணும். எல்லா வியாதிகளுக்கும் கிடையாது. எமர்ஜென்சினா ஓகே பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 30 நாளுக்கு அப்புறம் தொற்று நோய்கள் வருதா பார்த்துக்கலாம். பட்டு ஒரு கிட்னியில் ஸ்டோனு, பித்தப்பையில் கல், குடலில் இருக்க பிரச்சனை, யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஆகுது, இஎன்டி ப்ராப்ளம் வருது, இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா குறைஞ்ச 2 வருஷம் நீங்கள் பொறுமையாக காத்திருந்தால் தான் காப்பீடு திட்டம் உங்களுக்கு பலனளிக்கும். அந்த காப்பீடு திட்டம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பலனளிக்கும். இது பார்க்க மாட்டோம் அது பார்க்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. 2 வருஷத்தை கடந்து முடிஞ்சுன்னா எந்த அட்மிஷபிள் கேஸ்னாலும் நம்ம என்ன செய்ய முடியும், கிளைம் பண்ணிக்க முடியும். தொடர்ச்சியாக கிளைம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லுவோம். அதாவது அட்மிஷனுக்கு முன்பும் அட்மிஷனுக்கு பின்பும் ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த டயத்தில் நம்மளுடைய காசை போட்டு தான் நிறையா டெஸ்ட்டு, ஸ்கேனு எல்லாமே பார்த்துருப்போம். கண்டினியூஸாக டேப்லெட் சாப்பிட்ருப்போம். இது எல்லாமே என்ன செய்ய முடியும், உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் இணைந்து பலன் பெற முடியும். அப்போ இதை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, சரியான முறையில் காப்பீடு திட்டங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது மருத்துவத்துறைக்கு தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய சேவிங்ஸுக்கோ உங்கள் குடும்ப நன்மைக்கோ நீங்கள் பயன்படுத்த முடியாது. அப்போ ஸ்பெசிஃபைடாக நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். ஸோ அதை பற்றி சரியான முறையில் பிரீமியத்தோட தெரிஞ்சு பாலிசி எடுக்கிறதுக்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்களுக்கு சிறந்த ஆலோசனையின் பெயரில் சிறந்த பாலிசிகளை வழங்குகிறேன். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பாலிசிகளை வழங்குகிறேன். அதிகப்படி பிரீமியம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆவரேஜாக பிரீமியம் செலுத்தி ஒரு நல்ல திட்டத்தில் என்ன செய்யுங்க, பாதுகாப்பாக இருந்து மற்ற விதத்தில் சேமித்து என்ன செய்யுங்க, உங்களுடைய வருமானத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். மேலும் தகவலுக்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு கேளுங்கள். நன்றி, வணக்கம்.